இன்னைக்கு வீடியோல என்ன எடிட் பார்க்க போறோம்னா 3 லேயர் வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி அலைட் மோஷன் VN எல்லாத்துலயுமே நம்ம 3 லேயர் வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு நம்ம சேனல்ல போட்டாச்சு. சோ CapCutல எப்படி எடிட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் InShotல வீடியோ வேணும்னா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல InShotல எப்படி எடிட் பண்றதுன்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் VPN ஆன் பண்ணி வச்சிட்டு CapCut ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ரெண்டு ஃபார்மேட்ல வீடியோ எடிட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்னன்னா நான் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோ ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கரெக்ட்டா உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து 3 லேயர் வேணுமோ அந்த இடத்துல போய்க்கோங்க. சோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு சோ கரெக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ற இடத்துல வச்சிட்டு ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கீழ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட் போங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். சோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணோனே மிரர் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை நீங்க கொடுத்துட்டு டிக்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ இருக்கலாம் அட்ஜஸ்ட்மென்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இது உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து கரெக்ட்டா தெரியறதுக்கு இந்த மாதிரி அந்த வெர்டிகல்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து லாஸ்ட் வர வீடியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வீடியோவுக்கு சென்டரில் ஒரு டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனோன்னா பபிள் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வேறு ஏதாவது சின்ன டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைனா மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மிக்ஸ் அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டில் கொடுத்துட்டு நம்ம டிக்குன்னு கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ எப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நார்மல் வீடியோ வந்து அதுக்கப்புறம் 3 லேயர் வீடியோ மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி பண்ணலாம்னா ஒவ்வொரு வீடியோவை ஆட் பண்ணி ஸோ நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் க்ராப்பில் போயிட்டு 9:16 ரேஷியோவில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து எந்த மாதிரி தெரியணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கையை வச்சு நம்ம ஜூம் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. திருப்பி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு திருப்பி ஓவர்லைன் கொடுத்துட்டு ஆட் ஓவர்லைன் கொடுத்துக்கலாம். ஆட் ஓவர்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேம் வீடியோ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் என்ன பண்ணுங்கள் எடிட்டில் போயிட்டு க்ராப்புன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரெக்டாக இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்ததேன். ஸோ அதுக்கப்புறம் அதையும் என்ன பண்ணுங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டிங்கன்னா 3 வீடியோ இந்த மாதிரி ஓடும். ஒருவேளை செகண்ட் வீடியோவில் வந்து ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக தெரிலனா சேம் க்ராப் ஆப்ஷனில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி 3rd லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஆட் ஓவர்லைன் கொடுத்து ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதே வீடியோ கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஸோ இதே என்ன பண்ணுங்கள் 3rd வீடியோவும் க்ராப்பில் போய் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ 9:16 கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் வீடியோ எடுத்து நம்ம வந்து கீழே இப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட 3 லேயர் வீடியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ணது ஒரு வீடியோவில் இருக்கிறத 3 லேயர்லேயும் வர்ற மாதிரி ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படின்னா 3 வீடியோ ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு 3 லேயர்லையுமே வேறு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபார்மேட்லையும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும்.